வியூவர்ஸ், இன்னைக்கு காலையிலேயே நான் கிச்சன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஆடி வெள்ளி, அதுவும் இல்லாமல் வரலட்சுமி விரதம் வேறு. அதனால நான் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஃப்ரைடே. நான் தான் ரைஸ் பண்ண போகிறேன்னா லஞ்சு. நான் இன்றைக்கி லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிள் லஞ்ச். இன்றைக்கி பருப்பு ரசம் வைக்கலான்னு பார்க்குறேன். முதல்ல ஒயிட் ரைஸ் கழுவிட்டேன். பருப்பு ரசம் வச்சுட்டு அடுத்தது நான் அதுக்காக இது நேற்று உள்ள பாவக்காய் குழம்பு. சரி, வெள்ளிக்கிழமை ரசத்தை சாப்பிடக்கூடாது, அதனால் எடுத்து ஓரமாக வச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பருப்பு வேக போட்டுருக்கேன். நான் பருப்பு ரசம் பண்ண போகிறேன். ஏன்னா சாம்பார் அடிக்கடி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அதனால் பருப்பு ரசம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். குக்கரில் துவரம் பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த துவரம் பருப்பை நான் வேக வச்சுக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு ரசம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃப்ரைடேன்னும் போது நம்ம துவரம் பருப்பு யூஸ் பண்ணணும். சாம்பார் தான் செய்யணும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆடி வெள்ளி. அதனால் நான் சாம்பாருக்கு பதில் இந்த துவரம் பருப்பு போட்டு ரசம் வச்சுருக்கிறேன். இப்போ நான் துவரம் பருப்பை வேக வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ துவரம் பருப்பை வேக வச்சுக்கலாமா. நான் இப்போ இந்த உரலில் ரசத்துக்கு இப்போ புளி ஊற வச்சுட்டேன். இந்த பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் போட்டு பருப்பு ரசம் அனுப்புகிறேன். இந்த துவரம் பருப்பு வேக வச்சுட்டேன். இப்போ துவரம் பருப்புக்கு குக்கர் வெயிட்டு போய் வெயிட்டு தான் அடிக்கடி காணாமல் போயிடுவா. இப்போ பருப்புக்கு வெயிட் போட்டோன்னா இனிமேல் நான் இதை உரலில் இடிச்சுக்க போகிறேன். நான் அந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கிறத விட நம்ம அர்ஜென்ட்டாக வேலை இருந்தால் மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம். இப்போ நம்ம ரிலாக்ஸாக செய்யும்போது இது பாருங்கள், மிளகு, அடுத்தது சீரகம் போட்டுக்கிறேன்னா மிளகு சீரகம், அடுத்தது பூண்டு. இப்போ இதை நான் நல்லா உரல்ல இடிச்சுக்கிறேன். அடுத்தது பூண்டு, அதை இடிச்சிட்டேன்னா பூண்டும் இந்த பூண்டு தோலோடு தான் போட்டு எரியணும். அடுத்தது 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி. இது இவ்வளோ போட்டு நான் இடிச்சிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாமா. புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுப்போம். சுவையான பச்சை மிளகாய் பருப்பு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு நல்லா வேகட்டும். பழைய வெந்தால் தான் இதில் பருப்பு ரசம் நல்லா இறங்கணும். பருப்போட டேஸ்ட்டு நல்லா வடிகட்டணும். இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ இந்த பூண்டு மிளகு சீரகெல்லாம் நசுக்கிற பார்த்தீங்களா, அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே உப்பு போட்டு கலக்கிக்கலாம்.
நான் என்ன பண்ண போகிறேன், தக்காளி இதை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இல்லை நல்லா பிசைஞ்சு தக்காளி நல்லா பிசைஞ்சிப்போம். நல்லா பிசைஞ்சும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுப்போம். எல்லாம் இந்த ரசத்துலேயே தான். நல்லா பச்சை மிளகா ரசம் போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இவ்வளோ டேஸ்ட்டுப்பா. பருப்பு வேகட்டாதுல நான் மிளகு சீரகம் உரல் இடிச்சு வச்சுனேன். இப்போ நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு, அதெல்லாம் நான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது அப்படியே நல்லா குழம்பு பதத்துக்கு வந்துடும். இப்போ பருப்பு வேக வச்சிடணும் பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. ஓகே, பருப்பு இப்போ பருப்பு வேக வச்சு பார்த்தீங்களா, அதை நல்லா கடைஞ்சிட்டு இதை ஊற்றிடுவோம்மா. இப்போ நான் ரசத்தை தாளிக்க போகிறேன். நம்ம ஒரு கடாயில் தாளிச்சிட்டு அந்த சட்டியில் ஊற்றிடுவோம். இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடாய் சூடாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரசம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சும்மாவே டம்ளர்லேயே ஊற்றி குடிக்கலாம். அந்த மாதிரி டேஸ்ட். கடுகு, கொஞ்சமாக சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, ரசப்பொடி, இதை எடுத்து அப்படியே இந்த சட்டியில் ஊற்றிக்க வேண்டியது தான். சுவையான பச்சை மிளகா பருப்பு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு, அல்டிமேட்டு. வாவ், செம்ம டேஸ்ட்டு. உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கணும். இது இப்போ நம்ம நுர வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். பொங்கி வரும் பார்த்தீங்களா, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் பக்கல. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு லஞ்சு. இது நல்லா கொதித்து பொங்கி ஒரு நுர வரும்போது நம்ம ஆஃப் பண்ணலாம். ஏன்னா இதில் நான் கட்டப்பொருளாக போட்டிருக்கேன், அதனால். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், ஒயிட் ரைஸ் அடுத்து வச்சிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா காலிஃப்ளவர் செய்ய போகிறேன். எவ்வளோ பெரிய காலிஃப்ளவர். இதை நான் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இது முதல்ல உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுக்க போகிறேன். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ காலிஃப்ளவரை உள்ளெல்லாம் பூச்சிருக்கும், இந்த பாருங்கள். அதனால் அப்படியே நம்ம வாஷ் பண்ணாமலோ சும்மா சிம்பிளாவோ கழுவக்கூடாது, நல்லா கழுவணும். இதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா லைட்டாக ஒரு கொதி விடலாம், இல்லையா ஊற வச்சிடலாம் நல்லா உப்பு மஞ்சத்தூளில்.
தண்ணியில் நல்லா ஊற வச்சு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்குள்ளெல்லாம் பூச்சிருக்கும். அதனால் நம்ம இது மட்டும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 1 மணி நேரம் கூட ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். கட் பண்ணிவிட்டு நான் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு வரேன். அதுக்குள்ளே ரசம் பொங்கி வரட்டும், வரட்டும். ஆஃப் பண்ணலாம். ரசம் நல்லா வரப்போது பாருங்கள். இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் ஒயிட் ரைஸும் ஆயிடுச்சு. நேற்று வச்ச பாவக்காய் குழம்பு வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்சு பிரமாதமாக இருக்கும். பாருங்கள் வரப்போதா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதி வர வேண்டாம். கொதிச்சா கூட ஒன்றும் இல்லை, ரசம் கொதிச்சா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ நான் நுரைச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சுவையான பச்சை மிளகாய் பருப்பு ரசம் ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் பருப்பு ரசம். இதில் இப்போ நான் கொத்தமல்லி தழையை போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கம்மன்னு இருக்கும். கொத்தமல்லி தழையை போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அந்த வாசனை அதுக்குள்ளேயே இருக்கும் பாருங்க. செம்ம டேஸ்ட்டு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், காலிஃப்ளவர் நான் க்ளீன் பண்ணிட்டேன்னா நல்லா அழகாக க்ளீன் பண்ணி நல்லா ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இப்போ இதில் எந்த பூச்சும் இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், நான் சிம்பிள் மெத்தடில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இதை பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது சால்ட்டு போட்டுக்கிறேன். இன்னொரு சால்ட்டு போடலாம். அடுத்தது நான் ஜீரகத்தூள், அடுத்தது வெறும் மிளகாத்தூள், அடுத்தது வெறுமனே தனியாத்தூள், அடுத்தது சிக்கன் 60 மசாலா தூள். இவ்வளவும் போட்டேன்னா அடுத்தது என்ன பண்ணுறேன், இந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்களா, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக நான் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கிட்டேன்னா இதை நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இதில் ஊற வச்சுருவேன். லெமன் வேணுன்னா ஊற்றிக்கிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம எண்ணெயிலே நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். பச்சை மிளகா பருப்பு ரசம், காலிஃப்ளவர் ஃப்ரை, நேற்று உள்ள பாவக்காய் காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உப்பு கரெக்டாக செம்ம கரெக்டு. நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் லெமன் ஊற்றிக்கிடலாமான்னு பார்க்குறேன். லைட்டாக லெமன், ஒரு புளிப்புக்காக ஒரு லெமன் ஊற்றிக்கிடலாம். ஒரு ½ லெமன் நான் லைட்டாக இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம லைட்டாக ஓகே போதும். மறுபடியும் குடிக்கட்டும். ஓகே, இப்போ இது ஊறிடுச்சா, இனிமேல் நம்ம ஃப்ரை பண்ண ரெடி பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன், கடாய் அடுப்பில் வச்சுக்க போகிறேன். இந்த கடாயில் தான் எண்ணெயை ஊற்றி டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, நல்லா
நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அப்படியே சிக்கன் 65 மாதிரி இருக்குது பாருங்க. சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசத்துக்கு பச்சை மிளகாய் பருப்பு ரசம் வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு முருவலை பாருங்க. சூப்பரான காலிஃப்ளவர் வறுவல் தயாராகிடுச்சு. இன்னும் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுக்கணும். இன்னும் நிறைய இருக்குது, இதெல்லாம் போட்டு வறுத்து எடுக்கணும். இவ்வளவும் வறுக்கணும், நிறைய இருக்குது வறுக்கிறதுக்கு. எல்லாத்தையும் வறுக்கணும். நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் ரொம்ப பொறுமை தான் அவசியம் தான். பொறுமையாக உட்காந்து வறுக்கணும். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.